தாயின் காலடியில் சுவனம். காட்சி 1. இடம் ரஹ்மானின் வீடு. மா 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 ஏம்மா என்னமாச்சு படுத்துருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, உடம்புக்கு முடியல, காய்ச்சலாக இருக்குது. சரிம்மா, படுத்து ரெஸ்ட் எடுங்க. மா மா எங்கம்மா போகிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் சுத்தமாக தண்ணியே இல்லாத தெருக்குழாயில் போய் பிடிச்சிட்டு வரலாம் போகிறேன். கொடுங்க, நான் போய் பிடிச்சிடறேம்மா. இல்லைப்பா, பரவாயில்ல, நான் உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைம்மா. கொடுங்கம்மா, நான் போய் பிடிச்சிடறேம்மா. நீங்கள் போய் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா. டே ரஹ்மான் வாடா, கிரிக்கெட் விளாட போகலாம். இல்லைடா, நான் தண்ணி பிடிக்க போகணும்டா. சரி, நீ தண்ணி பிடிச்சிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இல்லைடா, வீட்டில் அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லைடா, அதானே ஹெல்ப் பண்ணணும். சரி, நீ பார்த்துக்கோ, நம்ம போயிட்டு வரோம். காட்சி 2. இடம் நசீரின் வீடு. நசீரே, ஏப்பா நசீரே. என்னம்மா? எனக்கு வேற உடம்பு சரியில்லைப்பா, வீட்டில் இருந்த காய்கறி இல்லை, வெளியே போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாப்பா. என்னால் வாங்கிட்டு வர முடியாது, போமா, நான் விளாட போகிறேன். வெளியில் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குப்பா, தலை சுத்தரமாக இருக்குது, கொஞ்சம் போயிட்டு வாங்க. எனப்பா அதே மாதிரி தானம்மா, நான் விளாட போகிறேம்மா. நான் வேலை சொன்ன மட்டும் உனக்கு வேலை தெரியுமாப்பா? நீ விளையாட போகும்போது வேலை தெரியாதா? ஆமாம், அப்படிதாம்மா. போமா, நான் விளாட போகிறேன். சரி, வந்து சாப்பிட்டு போப்பா. போமா, இன்னும் சாப்பாடு எனக்கு தேவையில்ல, நீங்களே வச்சுக்கோ. காட்சி 3. நசீரும் ரஹ்மானும் உறக்கத்தில் தூங்கி விழிக்கிறார்கள். ரஹ்மானின் கனவில் ஸ்வர்க்கம் பூஞ்சோலையாக காட்சியளிக்கிறது. நசீரின் கனவில் நரகம் காட்டப்படுகிறது. ஒரு குரல் கேட்கிறது, நீ உன் தாயை சரியாக கவனிக்கவில்லை, மரியாதையாக நடத்தவில்லை, அதனால் உனக்கு அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுக்கின்றான் என்று கூறி அந்த குரல் ஒலிக்கிறது. மா மா யாப்பா, என்னப்பா சின்ன உட்காந்து அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கெட்ட கனவுமா. அதில் என்னை நரகத்தில் தூக்கி போட்டாங்களாம். திடீர்னு ஒரு குரல்மா, அதில் நான் மதிக்கலை, நான் தப்பு செஞ்சேன்னா, அதனால் என்னை நரகத்தில் தூக்கி போட்டாங்களாம்மா. அதனால் நான் தப்பை நல்லா உணர்ந்துட்டேம்மா. அதனால் நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்கள் மன்னிச்சாதான் இல்லை என்னை மன்னிப்பான். பசங்க, நீங்கள் என்ன தான் தப்பு செஞ்சாலும் அம்மா உங்கள் மேலே வச்ச பாசம் எனக்கு குறையாதுப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுட்டு தான் இருக்கோம். இனிமேலும் நாங்கள் துவா செய்வோம்ப்பா. தாய்க்கான குர்ஆன் ஆயத்து ஒலிக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபிர் லஹுமா ஜனாதுல்லி மின் அலர் ரஹ்மதி குர் ரப்பி அர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. என் இறைவனே, நான் குழந்தையாக இருக்கும்போது மிக்க அன்புடன் என்னை வளர்த்த பார்த்தவாறு நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக. ஆமீன். ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. விளக்கம். நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர்கள் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசியத்து செய்து போதித்தோம். அவனுடைய தாய் பலகீனத்தின் மேல் பலகீனமாக கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால் குடி மறுத்தலில் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உன்னுடைய மீனுதல் இருக்கிறது. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. விளக்கம். அவனையின்றி வேற எவனையும் நீர் வணங்கலாகாது. என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய இறைவன் விதித்திருக்கின்றான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ உம்மிடத்தில் நிச்சயமாக முதுமை அடைந்துவிட்டால் அவர்களை சீ என்று சொல்ல வேண்டாம். அவ்விருவரையும் உம்மிடத்திலிருந்து விரட்ட வேண்டாம். இன்னும் அவ்விடமும் கனிவான கண்ணியமான பேச்சை பேசுவீராக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.